இந்த வருஷம் ஆரம்பித்து ஒரு மாதத்தை நம்ம முடிச்சுட்டு 2வது மாதத்துக்குள்ளே வந்துட்டோம். இந்த வருஷம் ஆரம்பிக்கும்போது எல்லாரும் பெரிய எதிர்பார்ப்போடு தான் இந்த வருஷத்துக்குள்ளே நம்ம வந்திருப்போம். நிறைய தீர்மானம் எடுத்திருப்போம், நிறைய பொருத்தனை பண்ணியிருப்போம். பண்ணிங்க தானே? நிறைய பொருத்தனையோட ஒரு தீர்மானத்தோட தான் நீங்களும் நானும் இந்த வருஷத்துக்குள்ளே நம்ம வந்திருப்போம். சரி, ஒரு மாதத்தை கடந்துட்டோம். அந்த தீர்மானத்தை நீங்கள் நிறைவேற்றியிருக்கீங்களா? அந்த பொருத்தனையை நீங்கள் நிறைவேற்றிட்டீங்களா? நீங்கள் எடுத்த தீர்மானத்தில் எதை ஒரு நாள் கூட நான் தவறாமல் நான் வந்து செஞ்சுட்டேன் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா? நம்மளால் சொல்ல முடியல. ஏன்னா நமக்கு என்ன வந்துருச்சு அப்படின்னா, செஞ்சுருப்போம், செய்யாமல் இல்லை. தீர்மானம் எடுத்தால் நம்ம கண்டிப்பாக செய்வோம். செய்யும்போது நமக்கு என்ன வந்துடுது, டெய்லி அதை என்ன பண்ண முடியல, செய்ய முடியல. ஒரு சோர்வு என்ன பண்ணிடுது நமக்கு வந்துடுது. இந்த வருஷம் ஆரம்பித்ததுலேருந்து எசப்பா நான் இப்படி ஜெபம் பண்ணணும், அப்படி ஜெபம் பண்ணணும் அப்படின்னு நிறையா ஒரு பிளானோட நியூ இயர்க்குள்ளே வந்த உடனே காய்ச்சல், சளி, உடம்பு முடியல, இப்படியெல்லாம் வரும்போது யோசிச்சுட்டே இருக்கும்போது இப்படி தீர்மானம் எடுத்துட்டோம், நிறைவேற்றாமல் இப்படி இருக்கிறோமே, இதுக்கு நம்ம எடுக்காமலே இருந்திருக்கலாமே அப்படியெல்லாம் சொல்லி ஒரு சோர்வு வரும்போது, ஆண்டவரே எனக்கு இதுலேருந்து நான் வெளியில் வந்து நான் எடுத்த தீர்மானத்தெல்லாம் நிறைவேற்ற எனக்கு பலன் தாங்க அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் சமூகத்தில் நான் ஜெபம் பண்ணேன். சோர்வடைய பண்ணுகிற எல்லா காரியத்தையும் என்னை விட்டு நீக்குங்க, நான் வந்து இதெல்லாம் மேற்கொள்றதுக்கு எனக்கு பலன் தாங்க அப்படி சொல்லிட்டு நான் ப்ரேயர் பண்ணும்போது எனக்கு ஒரு வசனம் ஞாபகம் வந்தது. வாசிப்போம். நீதிமொழிகளுக்கு எழுதின புஸ்தகம் 24வது அதிகாரம் 10வது வசனம். ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. நார்மலாக இருக்கும்போது நமக்கு என்ன வராது, சோர்வு வராது. நம்மளோட ரொட்டீன் லைஃப் என்ன பண்ணுவோம், கரெக்டாக நம்ம செஞ்சுருவோம். நம்ம என்ன நார்மலாக இருக்கும்போது எந்த இடையூறுமே இல்லாத போது நம்ம சரியாக ஜெபம் பண்ணிடுவோம், வேத வாசிப்போம். ஆண்டவருக்கு அடுத்த காரியமாக இருக்கட்டும், உலகத்தில் உள்ள காரியமாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே நம்ம கரெக்டாக என்ன பண்ணிடுவோம், செஞ்சுருவோம். ஆனால் ஒரு சோர்வு வரும்போது, ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா அந்த விஷயத்தை என்ன பண்ண முடியல, நம்மளால் தொடர்ந்து செய்ய முடியல, ஒரு சோர்வு நமக்குள்ளே வருது. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். எரேமியாவுக்கு எழுதின புஸ்தகம் 12வது அதிகாரம் 5வது வசனம். எரேமியா 12வது அதிகாரம் 5வது வசனம். இந்த இடத்துல சொல்லியிருக்கு, காலாட்களோட ஓடும்போதே உன்னை இழைக்க பண்ணினார்களே, ஆனால் குதிரைகளோட நீ எப்படி ஓட முடியும்? காலாட்களோட ஓடுறதுனா சும்மா மனுஷங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இராணுவத்தில் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, ஓடிட்டு இருக்கும்போது அவங்க கூட சேர்ந்து ஓடுறது ஒரு சுலபமான ஒரு விஷயம்தான். காலாட்களோட ஓடுறதுனா ஓடிட்டு இருக்க ஒருத்தவங்களோட சேர்ந்து ஓடுறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். ஆனால் அப்படி ஓடும்போதே என்ன வந்துடுது, இப்போ நம்ம இருக்கிற சூழ்நிலைமை ஆராதிக்கிறதுக்கு தடையான ஒரு சூழ்நிலைமை கிடையாது, ஜெபிக்கிறதுக்கு ஒரு தடையான சூழ்நிலைமை கிடையாது. நம்ம எல்லாம் கடைசி காலத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். இன்னும் கொடிய காலங்கள் வரும். இந்த வருஷத்தோட ஆரம்பத்திலேயே நிறைய விஷயங்களை நம்ம என்ன பண்ணோம், கேள்விப்பட்டோம். அமெரிக்காவில் வந்து காட்டு தீ பரவுனது, நிலநடுக்கம் வந்தது, இந்த மாதிரி எல்லாம் நிறைய வந்து நம்ம இயற்கை பேரழிவுகளை சந்திக்கிறோம். சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு ஆவிக்குரிய பிரகாரமாகவும் நிறைய தடைகளை வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், கேள்விப்பட்டுட்டே இருக்கோம். ஆனால் நமக்கு எந்த தடையும் இதுவரை என்ன பண்ணலை, வரல. நம்ம சமாதானம் உள்ள ஒரு இடத்துல தான் இருக்கோம். ஆனால் இந்த சமாதானம் உள்ள இந்த இடத்துல நம்மளால என்ன பண்ண முடியல, ஆண்டவருக்காக ஓட முடியல. ஆண்டவருக்காக ஓடுறோம், ஆனால் சோர்வு என்ன பண்ணிடுது, நமக்கு வந்துடுது. சமாதானம் உள்ள இந்த நேரத்திலே நம்மளால வந்து என்ன பண்ண முடியல, செய்ய முடியலன்னா, யோர்தான் பிரவாகித்து வரும்போதுனா பிரச்சனைகள் அதிகமாக வரும்போது ஜெபிக்கவே முடியாதுன்னு வர சூழ்நிலைமையில நம்மளால எப்படி ஜெபிக்க முடியும்? ஒரு பலன், ஆண்டவரோட பலன் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், நாம் அதை செய்ய முடியும். சரி, பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளை சோர்ந்து போக பண்ணுகிற ஒரு சில காரியத்தை நான் சொல்லணும்னு விரும்புகிறேன். முதலாவதாக நம்மளை சோர்ந்து போக பண்ணுகிற விஷயம் என்ன அப்படின்னா, பலவீனம் நம்மளை என்ன பண்ணிடும், சோர்ந்து போக பண்ணிடும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் சரி, நம்மளோட உலக பிரகாரமான வாழ்க்கையிலையும் நம்ம செய்யணும்னு நினைக்கிறத ஆண்டவருக்காக, ஆண்டவரோட சித்தத்தையாக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு விஷயத்தையும் செய்கிறதுக்கு ஒரு சோர்வை கொண்டு வர்றது முதல்ல என்ன அப்படின்னு பார்க்கும்போது பலவீனம், வியாதி. இதுதான் வந்து சோர்வை கொண்டு வரும். 2 விதமான வியாதி. ஒன்று பார்க்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 1 முதல் 3வது வசனம் வரை வாசிக்க கேட்போம். 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 1 முதல் 3.
இந்த இடத்துல வந்து எசேக்கியா வியாதிப்பட்ட விஷயம் வந்து அங்கே எழுதியிருக்கு. எசேக்கியா வந்து தீமை செய்ததுனால அவனுக்கு வியாதி வந்ததுன்னு இல்லை, நார்மலாகவே அவனுக்கு என்ன வந்துருச்சு, வியாதி வந்துடுது. அவன் வந்து மறிக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஏசாயா தீர்க்கதரிசினால ஆண்டவர் சொல்லி அனுப்புகிறாரு. இன்னும் கொஞ்ச நாளில் வியாதிப்பட்டு ரொம்ப பலவீனமாக இருக்கிற சமயத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி ஆண்டவர் வந்து அனுப்பி அங்கே சொல்கிறாரு. சொன்ன உடனே அவருக்குள்ள நான் இவ்வளோ நன்மைகளை நான் செஞ்சுருக்கிறேன், உமக்கு முன்னாடி அதில் கீழே இருக்கும்போது அதில் வாசிக்கும் போது நீங்கள் பார்த்துருக்கலாம், நான் உமக்கு முன்பாக உண்மையாக இருந்தேன், உத்தமமாக நடந்தேன், உங்கள் பார்வைக்கு நலமானதெல்லாம் நான் வந்து செஞ்சேன், நீங்கள் வந்து என்னை நினச்சி பார்க்கணும் அப்படி சொல்லிட்டு எசேக்கியா ராஜா வந்து ஆண்டவர் இடத்துல விண்ணப்பம் பண்ணுறாரு. ஆண்டவர் இடத்துல விண்ணப்பம் பண்ணோன்னு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஏசாயா சொல்லிட்டு அந்த முற்றத்துக்கு போகிறதுக்குள்ளாகவே மறுபடியும் ஏசாயாவுக்கு வந்து ஆண்டவருடைய வார்த்தை வந்து, நீ போய் வியாதி மாதிரி 15 வருஷத்தை நான் என்ன பண்ணுவேன், கூட்டி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்கு. நமக்கும் நம்மளோட வாழ்க்கையிலையும் பலவீனங்கள் வரும்போது அந்த பலவீனம் நம்ம மாத்திரம் இல்லை, சும்மா சாதா காய்ச்சல் சளின்னு வரும்போது அது ஒரு 2-3 நாளில் என்ன பண்ணிடும், மாறிடும். சிலருக்கெல்லாம் வந்து வாழ்க்கை ஃபுல்லாகவே என்ன பண்ணும், அந்த பலவீனம் தொடர்ந்து வரும். ஆண்டவர் இடத்துல கேட்கும்போது ஒரு சில நேரம் ஆண்டவர் என்ன பண்ணிடுவார், உடனே சுகம் கொடுத்து அந்த இடத்துல ஆண்டவர் அந்த வியாதியை மாற பண்ணுகிறார். இது ஒரு விதம். சுகம் கொடுக்குற ஆண்டவர் இருக்கும்போது நம்ம சோர்ந்து போக தேவையில்லை, ஆண்டவர் சுகம் கொடுத்து நடத்த அவர் நல்லவர். இது ஒரு வகைனாலும் இன்னொரு விதமான வியாதி என்ன அப்படின்னா, 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 7 முதல் 9வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 7 முதல் 9. இந்த இடத்துல பார்க்கும்போது பவுலுக்கு ஒரு இந்த இடத்துல வந்து பவுலுக்கும் ஒரு பலவீனம் ஒரு வந்து இருக்கு. என்ன அப்படி சொல்றாங்கன்னா, பைபிளில் என்ன பலவீனம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதப்படல, ஆனால் வேத பண்டிதர்கள் அந்த இதுலலாம் போய் சர்ச் பண்ணி பார்க்கும்போது அதில் இருந்தது, பவுலுக்கு வந்து கண்ணில் வந்து செதில் விழுந்தது. ஆண்டவர் வந்து சந்திச்சு பார்வையற்று போயிடுவார். மறுபடியும் அந்த பார்வை கிடைக்கிறதுக்காக அனனியா தீர்க்கதரிசி அனுப்பி ஆண்டவர் கைகளை வைக்க சொல்லும்போது அந்த செதில் என்ன பண்ணிடும், விழுந்துரும். அதுக்கப்புறம் அவருக்கு பார்வை கிடச்சிரும். ஆனால் அவரோட வாழ்நாள் ஃபுல்லாக கண்ணில் இருந்து சீல் மாதிரி வடிகிறதான ஒரு பலவீனம் வந்து அவருக்கு இருந்துச்சு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஒரு சிலர் வந்து அவருக்கு உடலில் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தது, அதுக்காக அவர் விண்ணப்பம் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரி, என்னவா இருந்தாலும் எசேக்கியா வந்து எத்தனை தடவை ஆண்டவர் இடத்துல கேட்டார், ஒரே முறை தான் ஆண்டவர் இடத்துல கேட்டார். ஆனால் பவுல் இந்த இடத்துல 3 தடவை கேட்குறாரு. பவுல் நல்லவரா கெட்டவரா? பவுல் ரொம்ப நல்லவர், ஆண்டவருக்காக வைராக்கியமாக ஓடின மனுஷன்தான். ஆனால் ஆண்டவர் இடத்துல 3 தடவை கேட்டோம், ஆண்டவர் என்ன பண்ணலை, சுகம் கொடுக்கல. அதுக்கு பதிலாக ஆண்டவர் அந்த இடத்துல வெளிப்படுத்துகிற வார்த்தை தான், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என்னுடைய பலன் உனக்கு பூரணமாய் விளங்கும் அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவருக்கு வார்த்தையை கொடுக்குறாரு. இதை வந்து ஒரு பலவீனம் சுகம் உடனே கிடச்சிரும். இன்னொரு பலவீனம் என்னன்னா, பலவீனம் இருக்கிறது அந்த இடத்துல அவரே சொல்லியிருக்கிறாரு, எனக்கு மேன்மையானவைகள் வெளிப்படுத்தப்பட்டபடினால நான் என்னையே உயர்த்தாதபடிக்கு அது வந்து எனக்கு அவசியமான ஒன்று. இந்த பலவீனம் எனக்கு வந்து மேன்மையாக நான் வந்து எண்றேன் அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்கிறார். பலவீனமே இல்லை அப்படின்னு பலவீனமே இல்லைன்னு வாழ்க்கை வந்து ரொம்ப ஒரு நார்மலாகவே போயிட்டுருக்கு அப்படின்னா தேவன் யாருன்னு நம்ம இருதயத்தில் என்ன பண்ணிடுவோமா, மறுதளிச்சிருவோமா. அடிக்கடி நமக்கு ஒரு சில சோதனைகளோ பலவீனமோ ஏதோ ஒன்று ஆண்டவர் தந்து நம்ம அவரிடமா சார்ந்து அவரோட உதவியை நம்ம சார்ந்து இருக்கும்போது ஆண்டவரை விட்டும் போக மாட்டோம். அந்த பிரச்சனையையும் அந்த பலவீனத்தையும் கடக்கிறதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவார், பலன் தருவார். அதை விட அந்த சுகம் கொடுக்கிற இதை விட இது மேன்மையான ஒரு விஷயம்தான். உடனே சுகம் இன்னைக்கு ஆண்டவர் இடத்துல அநேகர் வர்றவங்க மோஸ்ட்லி எதை எதிர்பார்த்து வராங்கன்னா, எனக்கு ஒரு விடுதலை வேணும், ஒரு சுகம் வேணும், இதெல்லாம் எதிர்பார்த்து தான் என்ன பண்றாங்க வராங்க. வந்த உடனே சுகம் கொடுக்குற அநேகர் சபையில் என்ன பண்றது இல்லை, நிலைச்சி இருக்கிறது இல்லை. அப்படி நம்ம போயிடாதபடி ஒரு சில முள்நாள் ஆண்டவர் என்ன பண்றாரு, நமக்கு கொடுத்துருக்கிறதுனால அதன் மூலமா நம்ம இன்னும் ஆண்டவர் இடத்துல சேர்க்கிறதுக்கு அது ஏதுவா இருக்கும். நீதிமொழிகள் எழுதின புஸ்தகம் 30வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் போது அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, நான் பரிபூரணம் அடைகிறதுனால் தேவன் யார் என்று என்னோட இருதயத்துல நான் சொல்லாதபடிக்கு அப்படி சொல்லிட்டு அதுல எழுதியிருக்கிறது. வாசிப்போம். போதும். இந்த இடத்துல சொல்லியிருக்கு, எனக்கு பரிபூரணம் வந்துருச்சுன்னா கர்த்தர் யாருன்னு என்னோட இருதயத்தில் என்ன பண்ணிடுவேன், நான் சொல்லிடுவேன். சொல்லலைனாலும் ஆண்டவரை நம்ம என்ன பண்ணிடுவோம்,
மறுதளிச்சிருவோம், மறந்துடுவோம். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைமைகளுக்குள்ள நம்ம கடந்து போகக்கூடாதுன்னு ஒரு சில பலவீனங்களை என்ன பண்ணுவார், ஆண்டவர் அனுமதிப்பார். அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா ஆண்டவரோட கிருபையை சார்ந்து ஒவ்வொரு நாளும் இதில் ரெண்டு விதமான நன்மை இருக்குது. ஆண்டவர் விட்டு நம்ம என்ன பண்ண மாட்டோம், போக மாட்டோம். அதிகமாக ஆண்டவரிடத்துல நெருங்குகிறதுக்கு இந்த பலவீனம் உதவியாக இருக்கும். ரெண்டாவது என்ன அப்படின்னா, அந்த பலவீனம் நமக்கு கஷ்டமாக இருக்காது. அதை தாண்டுகிறதுக்கு வேண்டிய பலனை ஆண்டவர் என்ன பண்ணுவார், அவருடைய கிருபையை ஒவ்வொரு நாளும் தந்து நடத்துகிறதற்கு அவர் போதுமானவா இருக்கிறார். சோர்வடை பண்ணுகிறதுல ஃபர்ஸ்ட் பலவீனம் அப்படி சொல்லிட்டு சொன்னேன். ரெண்டாவது சூழ்நிலைமைகள் நம்மளை என்ன பண்ணிடுது, சோர்வடைய பண்ணுகிறது. சூழ்நிலைமைகள்னா நார்மலாக ரொட்டீனாக இருக்கிறத விட ஒரு நம்ம எந்த தவறுமே செஞ்சுருக்க மாட்டோம். ஆனால் ஒரு சில சூழ்நிலைமைகளுக்குள்ளே என்ன பண்ணுவோம், உட்படுத்தப்படுவோம். ஏன்னு கேட்டால் அதுக்கு பதில் இருக்காது. கொஞ்ச நாள் ஆகும்போது தான் அதை என்ன பண்ணும், நமக்கு புரிய வரும். நம்ம வாசிப்போம். ரூத் எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 20-21 வசனத்தை வாசிக்க கேட்போம். இந்த இடத்துல எந்த நிலையில நகோமி இந்த வார்த்தைகளை வெளிப்படுத்துறாங்க அப்படின்னா, பஞ்சம் இஸ்ரவேல்ல என்ன வந்துருச்சு அப்படின்னா, பஞ்சம் வந்துருச்சு. இந்த பஞ்சத்தின் நிமித்தமாக தான் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, வெளியே மோவாப் தேசத்துக்கு அவங்க போகிறாங்க. பஞ்சம் ஒரு 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 விதமான கஷ்டமான சூழ்நிலைமை தான், அதனால அவங்க போகிறாங்க. அந்த இடத்துல போன இடத்துல முதல்ல ஒரு சூழ்நிலைமை ஏற்படுது. என்ன அப்படின்னா, அவங்களோட கணவன் இறந்து போகிறாரு. கணவன் இறந்து போன அந்த ஒரு சூழ்நிலைமையை அவங்க தாண்டி வர்றதுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. இவ்வளோ நாள் கூட இருந்துட்டு ஒருத்தவங்க இல்லைன்னா அது அந்த சூழ்நிலைமையை யோசித்து பார்க்கவே முடியாது. எல்லாமே என்னவாயிரும் அப்படின்னா, அந்த வெறுமையாயிரும். அந்த சூழ்நிலைமையை கடந்து வர்றது ரொம்ப கஷ்டம். சரி, அப்படி ஒரு கணவனை இழந்த சூழ்நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு யார் ஆறுதலாக இருப்பா அப்படின்னா, பிள்ளைகள் ஆறுதலாக இருப்பாங்க. இந்த அம்மா கணவன் இறக்கும்போது நினச்சிருக்கலாம், சரி நமக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னு சொல்லி இது நிமித்தமாக என்ன பண்ணியிருக்கலாம், ஆறுதல் அடைஞ்சிருக்கலாம். அடுத்தது பார்த்தா அந்த மகன் இறக்குறாரு. சரி, ஒரு பையன் என்ன பண்ணிட்டாரு, இறந்துட்டாரு. இன்னொரு பையனை வச்சு என்ன பண்ணியிருக்கலாம், அவங்க ஆறுதல் அடைஞ்சிருக்கலாம். ஆனால் அடுத்த பையனும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இறந்து போயிடுறாங்க. இப்படி எல்லாத்தையுமே இழந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாத சூழ்நிலைமையில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மோவாப்லேருந்து மறுபடியும் இஸ்ரவேல் என்ன பண்ணிடுச்சு, பஞ்சம் மாறிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சதும் அவங்க அங்கேருந்து இங்கே வரும்போது ரொம்ப சந்தோஷத்தோடலாம் வரல. அவங்க ஒரு சோர்வாக வர்றாங்க. அவங்களுக்கு இருக்கிற துக்கம் அவங்களால தாங்க முடியல. அதனால தான் அந்த இடத்துல அவங்க நகோமி அப்படின்னு சொன்னால் இன்பம் அப்படின்னு சொல்லிட்டு அதனோட அர்த்தம். நகோமினா இன்பமானவளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன படிப்பாங்க, சுற்றி இருக்கிறவங்க அவங்க வரதை பார்த்து இன்பமானவளேன்னு கூப்பிட்டோன்னா அவங்களுக்கு என்ன வந்திருக்கும், இன்பமானவள்னு சொல்கிறதுக்கு என் வாழ்க்கையில் என்ன இருக்குது, என் வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைமைகள் நான் இன்பமானவள்னு சொல்கிறதுக்கு ஏதுவா இல்லை. நான் எப்படி இன்பமானவளாக இருக்கணும், நீங்கள் என்ன பண்ணுங்க, மாறான்னு சொல்லி கூப்பிடுங்க. மாறானா கசப்பு அப்படி சொல்லியிருக்கு. நீங்கள் அவங்களோட சூழ்நிலைமைகள் அவங்கள சொல்ல வைக்குது. அவங்களோட பேரையே கூட என்ன பண்ணுது, மாற்றிடலாம் அப்படின்ற நிலைமைக்கு அவங்கள யோசிக்க வைக்கிற சூழ்நிலைமைகள் தான் அந்த இடத்துல அவங்களுக்கு இருக்குது. இந்த சூழ்நிலைமைகள்னால சோர்வு வரும். அந்த இப்போ இன்னைக்கு சந்திக்கிற சூழ்நிலைமைகள் இனிமேலும் நமக்கு அது நிரந்தரம்னு நம்மளால் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. இன்னைக்கு சந்திக்கிற பிரச்சனைகள் இன்னொரு நாள் என்ன பண்ணும், மாறிடும். இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும், ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சமூகத்தில் இருந்துட்டு அந்த பிரச்சனையை நம்ம கடந்து போய்கொண்டே இருக்கிறவர்களாக இருக்கும்போது அது நமக்கு உதவியாக இருக்கும். ரொம்ப சோர்வுக்கு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, சூழ்நிலைமைகளால் வரும்போது ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுத்துட்டு நம்ம விட்டுறணும். ரொம்ப அந்த சோர்வையே நினச்சி ரொம்ப சோர்ந்து போய் என்ன பண்ணிடக்கூடாது, இருக்கக்கூடாது. இவங்களுக்கு இந்த நிலைமை மாற்றப்பட்டது. ரூத்தோ 4வது அதிகாரம் 14வது வசனத்தில் வாசிக்கும்போது, ரூத் 4வது அதிகாரம் 14வது வசனம். இந்த இடத்துல சொல்லியிருக்கு, அவங்க பிள்ளை இல்லை, எல்லாத்தையும் இழந்துட்டேன்ற சூழ்நிலை வந்திருக்கு. இப்போ ரூத்துக்கு போவாசை திருமணம் செய்து ஒரு குழந்தை என்ன பண்ணிடுச்சு, பிறந்துருச்சு. இது ரூத்துக்கு தானே பிள்ளையா இருக்கணும். ரூத்து தான் என்ன பண்ணியிருக்கணும், ஆமாம், ரூத்தோட வேதனையை விட நகோமியோட வேதனை பெருசு அப்படின்றது யாருக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். இனி நகோமியோட வம்சத்தில் இருக்கிறவங்க எலிமலைக்கு அவங்களுடைய 2 பிள்ளைகளை தவிர அந்த சந்ததி அதோட என்ன பண்ண வேண்டியது, முடிந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலைமை. ஆனால் ஆண்டவர் அந்த சூழ்நிலைமை என்ன பண்ணல, அப்படியே அவங்கள விடலை. அவங்களுக்கு ரொம்ப துக்கம் என்ன அப்படின்னா, இதோட என்ன பண்ணிடுச்சு, என்னோட சந்ததியே
முடிஞ்சு போச்சுன்றது தான் அவங்களோட ரொம்ப பெரிய துக்கம். ஆனால் ஆண்டவர் அப்படி விடலை. ரூத்தின் மூலமாக 7 பிள்ளைகளை பார்க்கிலும் அருமையான மருமகள் அப்படி சொல்லிட்டு அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கு. அப்படி ஒரு மருமகளால் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, முடிஞ்சு போச்சுன்னு நினச்ச அந்த சூழ்நிலைமையில் ஆண்டவர் ஒரு திருப்பத்தை அவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை ஆண்டவர் தந்தார். இன்றைக்கும் நம்ம சந்திக்கிற பிரச்சனைகள் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக வேணால் இருக்கலாம். ஆனால் இது என்ன பண்ணாது நம்மளோட வாழ்க்கையில், இதுதான் நடக்கும், இதுதான் என்னோட வாழ்க்கை, இதுதான் என்னோட முடிவு, அவ்வளோதான், என் பேரை மாற்று, நான் இருக்கிற இடத்த மாற்றி, எல்லாத்தையும் மாற்றிட்டு என்ன பண்ணணும், போகணுன்ற அவசியம் இல்லை. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் சூழ்நிலைமைகளை மாற்றி கசப்புன்னு சொல்ல வச்ச அந்த நிலைமையிலிருந்து மறுபடியும் இன்பமான ஒரு சந்தோஷத்தை நமக்கு திருப்பியும் தர்றதுக்கு ஆண்டவர் என்ன உண்மையுள்ளவராய் போதுமானவராய் என்ன பண்ணுறாரு இருக்கிறாரு. சூழ்நிலைமைகள்னாலேயும் நமக்கு என்ன வரும் அப்படின்னா சோர்வு வரும். ரெண்டாவது பலவீனம் வரும். பலவீனத்தினால சோர்வு. ரெண்டாவது சூழ்நிலைமைகள்னால சோர்வு. மூணாவதாக பார்க்கும்போது நம்மளை பற்றி பிறர் சொல்கிற வார்த்தைகள்னால என்ன வரும், சோர்வு வரும். நல்ல வார்த்தையை பேசினா நமக்கு என்ன வரும், உற்சாகம் வரும். இன்னும் ஆண்டவருக்காக செய்யணும், ஏதாவது ஒரு முன்னேற்றத்திற்கு ஏதுவாக நல்ல வார்த்தைகள் நம்மளை பலப்படுத்தும். ஆனால் நிந்தனையாக சொல்கிறதான வார்த்தை என்ன பண்ணிடும், நம்மளை ரொம்ப சோர்வுக்குள்ளாய் மாற்றிடும். வாசிப்போம். 1 ராஜாக்களுக்கு எழுதின புஸ்தகம் 19வது அதிகாரம் 4வது வசனம். 1 ராஜாக்கள் இது யார் சொல்றா அப்படின்னா, பெரிய தீர்க்கதரிசி, அவர் போல வல்லமையான ஒருத்தர் பைபிள் அதுக்கப்புறமா இல்லை. அவர் செஞ்ச காரியங்கள்லாம் ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு விஷயம். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனோட வாயிலிருந்து வர்ற வார்த்தை என்ன அப்படின்னா, நம்மளும் நிறைய தடவை இந்த வார்த்தை என்ன பண்ணியிருப்போம், சொல்லியிருப்போம். போதும் கர்த்தாவே, நான் வாழ்ந்தது போதும், நான் வந்து முன்னாடி இருந்தவங்களை பைபிளில் இருக்கிற பிதாக்களை பார்க்கலும் நான் என்னவா இல்லை, நல்லவனா இல்லை, போதும், நான் வாழ்ந்தது போதும், நான் செஞ்சது போதும், நான் என்னெல்லாம் பண்ணணும் எல்லாம் போதும் 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 போதும், என்னை எடுத்துக்கங்க அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, எலியா தன்னோட வார்த்தையை ஆண்டவருக்கு முன்பாக வெளிப்படுத்துகிறார். ஏன் எலியாவுக்கு இப்படி ஒரு சோர்வு அப்படின்னா, 19வது அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிக்கும்போது, ஏசபேல் விட்டதான ஒரு கொலை மிரட்டல் அவரை என்ன வாக்குச்சு அப்படின்னா சோர்ந்து போக பண்ணினது. என்ன சொல்கிறா அப்படின்னா, அப்பொழுது ஏசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் அப்படின்னு சொல்லியிருக்கு. இவன் என்ன செஞ்சான் அப்படின்னு, எலியா என்ன செஞ்சாரு அப்படின்னா, முந்தின அதிகாரத்தில் வாசிக்கும் போது பாகால் தீர்க்கதரிசிகள் 450 பேர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா கொலை செஞ்சிருப்பார். பாகால் தீர்க்கதரிசிகள் ஏசபேலுக்கு கீழே இருக்கிறவங்க. ஏசபேலுக்கு வந்து இது அறிவிக்கப்படுது. பாகாலை வணங்குகிற ஒரு நபர் தான் ஏசபேல். அவள் இஸ்ரவேலில் ராணியாக இருக்கிறா. இந்த விஷயம் வந்து ஆகாப் மூலமாக ஏசபேலுக்கு அறிவிக்கப்படுது. ஏசபேலுக்கு அறிவிக்கப்பட்டதும் என்ன பண்ணியிருக்கணும், முந்தின அதிகாரத்தில் சொல்லியிருக்கு, கர்த்தரே தெய்வம்னு எல்லாரும் பணிந்து கொண்டாங்க. ஏசபேலும் என்ன பண்ணியிருந்திருக்கலாம், கர்த்தரே தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணால் எல்லாரும் கண்டிருக்கிறாங்க. வானத்திலிருந்து அக்கினி வந்திருக்குது. இதை ஏசபேல் என்ன பண்ணியிருக்கலாம், நம்பி இது பண்ணலாம். ஆனால் அந்த பிசாசு என்ன பண்ணல, அவளை வந்து ஆண்டவரிடமா சேர விடாமல் அந்த பிசாசு அவளுக்குள்ளே இருக்குது அப்படின்றது நல்லாவே தெரியுது. ஏன்னா ஆண்டவரிடத்துல அவள் என்ன பண்ணல, மனம் பொருந்தி அவள் வந்து ஆண்டவர் பக்கமாக திரும்பவே இல்லை. அவள் சொல்லுகிற ஒரு வார்த்தை, பிசாசு பிடிச்ச ஒருத்தி சொல்கிற அந்த வார்த்தைக்கு தேவனோட மனுஷனான எலியா என்ன ஆகுறாரு அப்படின்னா சோர்வாகிறாரு. நாளைக்கு இதே நேரத்தில் உன்னோட ஜீவனுக்கு நான் வந்து செய்வேன் அப்படி சொல்லிட்டு சொன்னேன். என்ன அப்படின்னா, கொலை செய்ய போகிறேன், நீ வந்து நேற்று இத்தனை பேரை கொன்னில, இதே போல் நாளைக்கு நான் செய்யலைன்னா என் ஆண்டவங்க எனக்கு அதை விட அதிகமாக செய்யட்டும் அப்படி சொல்லிட்டு ஏசபேல் வந்து இந்த இடத்துல சொல்கிறா. இந்த வார்த்தையை கேட்ட எலியா, நீ ஒரு பிசாசு பிடிச்ச ஒரு பொண்ணு, நீ சொல்கிறதெல்லாம் நான் என்ன பண்ண மாட்டேன், கேட்க மாட்டேன், நீ சொல்கிறபடியா எனக்கு ஆக போகுது அப்படின்னு அவர் என்ன பண்ணியிருக்கணும், அவரோட வேலையை என்ன பண்ணியிருக்கணும், அவர் பார்க்க போயிருக்கணும். ஆனால் அவருக்கு அந்த வார்த்தை என்ன பண்ணிடுச்சு, ரொம்ப ஆழமாக அவரோட இருதயத்தில் பதிஞ்சதுனால அவர் என்ன பண்ணுறாரு, அவ்வளோதான், நம்ம முடிஞ்சிட்டோம், நம்ம செஞ்சதெல்லாம் போதும். அந்த இடத்துல சொல்லியிருக்கு, போதும் கர்த்தாவே, என்னுடைய பிதாக்களை பார்க்கலும் நான் நல்லவே இல்லை, என்ன நீங்கள் என்ன பண்ணிடுங்க, அவள் வந்து கொல்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுங்க, நீங்கள் எடுத்துக்கோங்க, நான் வந்து என்ன பண்ணிடுறேன், வந்துடுறேன், உங்கள் சமூகத்துக்கு வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட எலியா ஜெபம் பண்ணுறாரு. அதுவும் சும்மா ஜெபம் பண்ணல, அதே வசனத்தில் சொல்லியிருக்கு, அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் அப்படின்னா, 2 நாள் பிரயாணம் பண்ணி போயிருக்கலாம், இல்லை இருந்த இடத்துல இருந்திருக்கலாம். அவன் என்ன சொல்லியிருக்கா, நாளைக்கு இந்நேரத்தில் உனக்கு நடக்கும்னா நாளை இந்நேரம் ஒரு நாள்,
இவரும் என்ன பண்றாரு, ஒரு நாள் பிரயாணம் போய் என்ன பண்றாரு, அவ கரெக்டா நாளைக்கு என்னை தேடி இங்கதான் வருவா, நான் வந்து ரெடியா என்ன பண்ணிருக்கேன், இந்த இடத்துல இருக்கிறேன், ஒன்னு ஆண்டவர் எடுக்கட்டும், இல்லைன்னா அவ சொன்ன மாதிரிதான் எனக்கு நடக்க போகுதுன்றதை எலியா என்ன பண்ணிட்டாரு, ரொம்பவே நம்பிட்டாரு. நம்பினதுனால அங்க இருந்து ஆண்டவர் இடத்துல சோர்ந்து போய் ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, போதும் கர்த்தாவே நீ எடுத்துக்கொள்ளுன்ற ஒரு சோர்வான வார்த்தைய வெளிப்படுத்துகிறார். எலியா வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய பைபிள்ல ரொம்ப முக்கியமான பெரிய தீர்க்கதரிசி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே முதல்ல ஞாபகம் வர்றது எலியா தான். வானத்தை 3.5 வருஷம் அடைக்கிறது சும்மாவா, வானத்தை அடையினா அடைக்குது, வானத்துல இருந்து மழை பெய்யக்கூடாதுன்னு வானத்தை அடைக்கிறாரு, வானம் அடைக்கப்படுது, வானம் திறக்கப்படட்டும் மழை பெய்யட்டும்னு சொன்னா மழை பெய்யுது, அப்புறம் வானத்துல இருந்து அக்கினி இறங்கட்டும்னு சொன்னா அக்கினி இறங்குது. இப்படியெல்லாம் உள்ள ஒரு பெரிய வல்லமையான தீர்க்கதரிசிக்கே இப்படி ஒரு சோர்வு நமக்கும் வருமா வராதா? நம்மளும் எத்தனை ஒரு நாளைக்கு 1-2 வார்த்தைகளை கேள்விப்படுறோம். நம்மளை சோர்வுக்குள்ளாக்க எங்கே போனாலும், வீட்டிலையா இருக்கட்டும், நம்மளை சுற்றி இருக்கிறவர்களாக இருக்கட்டும், வேலை ஸ்தலங்களையா இருக்கட்டும், எங்கே போனாலும் நம்ம நல்ல வார்த்தைகளை விட எதை தான் அதிகமாக கேட்குறோம், நம்மை சோர்வுக்குள்ளாக்குகிற வார்த்தைகளை தான் அதிகமாக கேட்குறோம். நாம் எதை அதிகமாக கேட்குறோமோ அதை என்ன பண்ணிடுவோம், நம்ம நம்ப ஆரம்பிச்சிருவோம். இப்போ நம்மளோட சரீரம் எப்படி இருக்குன்னா, நம்மளோட முழு நம்மளை முழுசாக என்ன சொல்லணும்னா, நமக்குள்ள ஆவி ஆத்மா சரீரம் 3 இருக்குது. நம்புறீங்க தானே? ஆவி ஆத்மா சரீரம் 3 இருக்குது. இப்போ வந்து ஆத்மான்றது தான் நம்மளோட பேர். ஆத்மா இப்போ சாரா அப்படின்னா என்னோட ஆத்மாவுக்கு பேர் தான் சாரால். இந்த சரீரம் என்ன பண்ணிடும், செத்து போயிடும். கர்த்தர் எனக்கு தந்திருக்கிற ஆவி அவரிடத்துல திரும்ப போயிடும். இப்போ நான் வந்து எதின் பக்கம் அதிகம் சாரேன். இப்போ வந்து நான் ஆத்மான்னு வச்சுக்கோங்க, இந்த சைடு என்னோட ஆவி நிற்கிது, இந்த சைடு என்னோட சரீரம்னு வச்சுக்கோங்க. சரீரத்தில் சோர்வுற பண்ணுகிற வார்த்தைகளை நான் அதிகம் கேட்கும்போது சரீரத்தில் என்ன பண்ணிடுவேன், அதை நம்பி அதில் சாஞ்சு என்ன பண்ணிடுவேன், நான் அதை நம்பி அதின் பக்கமாக நான் போயிடுவேன். இதே ஆவிக்குள்ள ஆண்டவர் இடத்துலேருந்து ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை கேட்டு நான் இருக்கும்போது எந்த பக்கமாக அதிகம் சாய்வேன் அப்படின்னா, ஆண்டவர் பக்கமாக, ஆவியின் பக்கமாக அதிகமாக நான் சாய்வேன். இப்போ நீங்கள் வந்து நிதானிச்சுக்கோங்க, நான் சோர்ந்து இருக்கிறேன் அப்படின்னா எந்த பக்கமாக நான் சாஞ்சிருக்கிறேன், ஆவியில் நான் இருக்கிறேன்னா இல்லை மாம்சத்தில் நான் இருக்கிறேன்னா, மாம்சமாகி இந்த சரீரத்தில் நான் இருக்கிறேன்னா, அதிகமாக என்னோட யோசனை எதை பற்றி இருக்குது, ஆவியின்படி இருந்தால் கண்டிப்பாக நமக்கு என்ன வராது, சோர்வு வராது. மாம்சத்தில் நம்ம அதிகமாக சிந்திக்கிறதுனால, மாம்சத்துக்குரியதையே யோசிச்சு அதுக்குண்டானதை நம்ம நாடுகிறதுனால தான் நமக்கு என்ன வருது, ரொம்ப சோர்வு வருது. எலியாவும் அப்படிதான், மனுஷங்களோட வார்த்தையை அவ்வளோ அந்த ஒரு இடத்துல தான் அவர் சோர்ந்தாருன்னே பார்க்க முடியும். அவர் போறாரு, கரெக்டாக அடுத்தடுத்து அவர் என்ன செய்யணுமோ அதெல்லாமே நடந்ததா வேதத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. சும்மா கிடையாது, 7 பெரிய அற்புதங்களை எலியா வந்து செஞ்சிருக்கிறார். அந்த 7 அற்புதங்களுமே ரொம்ப பெரிய அற்புதங்களை தான் எலியா வந்து செஞ்சிருக்கிறார். சாதாரண ஆளுக்கே வந்த சோர்வு வந்து இது கிடையாது. அவர் ரொம்ப வல்லமையானவர், ரொம்ப பெரியவர். அவருக்கே இப்படிப்பட்ட சோர்வு வருமானா நம்ம எந்த அளவுக்கு நிதானிச்சுக்கணும், நம்ம எந்த அளவுக்கு இன்னும் ஆவியில் நம்ம பலப்பட வேண்டியது அவசியமா இருக்கு. நீங்களும் நானும் அதிகமா ஆவியில இருக்கும்போது இந்த மாதிரியான வார்த்தைகள்னால வர்ற சோர்வுகளை என்ன பண்ண முடியும், தவிர்க்க முடியும். 3.5 வருஷம் முடிஞ்சு ஆண்டவர் சரி, அவர் வந்து ஒரு இதை யோசிச்சிருக்கலாம். வாசிக்கும்போது 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 12வது வசனத்துல வாசிக்கும்போது ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. ஓசியா தீர்க்கதரிசியின் மூலமாய் அது இதை யார் சொல்றா அப்படின்னா, ஓசியா தீர்க்கதரிசி எலியா தீர்க்கதரிசியை பார்த்து சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, 3.5 வருஷம் ஆண்டவர் வானத்தை அடைக்க சொல்லிட்டு எலியாவை என்ன பண்ணிடுவாரு, மறைச்சு வச்சிருவார். எலியா இதையாவது நினைச்சிருக்கணும். ஆண்டவர் என்ன பண்ணியிருந்தாரு, 3.5 வருஷம் எலியாவை ஆகாபுக்கும் ஏசபேலுக்கும் அவங்களுடைய ஆட்களுக்கும் என்ன பண்ணியிருந்தாரு, மறைச்சு வச்சிருந்தாரு. எலியா என்ன பண்ணியிருக்கலாம், அதையாவது நினைச்சிருக்கலாம். சரி, அவரால் நினைக்கலனாலும் அவருக்கு சொல்லப்பட்ட ஏசபேலோட வார்த்தையை இந்த அளவுக்கு யோசிக்கிற எலியா கர்த்தரோட ஊழியக்காரனாகிய ஓசியாவோட வார்த்தையை யோசிச்சிருக்கலாமா, யோசிச்சிருக்க கூடாது. ஓசியா என்ன சொல்ற, ஓசியா கிட்ட போய் அந்த 3.5 வருஷம் முடிஞ்சு எலியா வந்து சொல்றாரு, என்னை வந்து ஆண்டவர் ஆகாபுக்கு போய் காமிக்க சொல்றாரு, நான் இருக்கேன்னு நீ போய் ஆகாபுக்கு சொல்லு அப்படின்னு ஓசியா கிட்ட வந்து சொல்றாரு. ஓசியா என்ன சொல்றாரு அப்படின்னா, அதை தான் நம்ம இப்போ வாசித்தோம். நான் வந்து அவர்கிட்ட போய் ஆகாபு கிட்ட போய் நான் வந்து என்ன பண்றேன், எலியா தீர்க்கதரிசி வந்திருக்கிறாரு நான் சொல்றேன், நான் சொல்லிட்டு திரும்பி வரும்போது ஆண்டவர் உங்களை எடுத்துட்டு வேற எங்கேயா போயிட்டாருன்னா அவன் என்ன கொன்றுவானே. அப்ப அவருக்கு என்ன நம்பிக்கை இருக்கு, கர்த்தரால இவரை மறைக்கவும் முடியும் அப்படின்ற நம்பிக்கை யாருக்கு இருந்தது, ஓசியாக்கு இருந்தது. ஆனா எலியாக்கு
இல்லை. அந்த வார்த்தையாவது அது முன்னாடி நடந்திருக்கு. ஏசபேல் சொன்ன வார்த்தையை விட ஏசபேல் சொன்ன உடனே இந்த வார்த்தை ஞாபகம் வந்திருக்கணும்ல. எலியாக்கு இந்த வார்த்தை ஞாபகம் வந்திருந்ததுன்னா அவருக்கு என்ன வந்திருக்காது? சோர்வு வந்திருக்காது. கர்த்தர் ஆவிக்குரிய காரியத்தை, கர்த்தர் நமக்கு பேசின வார்த்தைகளை நம்ம அதிகமாக நினைக்கும் போது, கர்த்தர் நமக்கு செஞ்சதை நினைக்கும் போது நமக்கு என்ன வராது? சோர்வு வராது. நம்ம அதெல்லாம் மறக்கிறதுனால தான் என்ன வந்துடுது, நமக்கு சின்ன சின்ன ஆபத்து வந்த உடனேயும் நமக்கு சோர்வு வருது. சோர்வு வரும்போதெல்லாம் கர்த்தர் நமக்கு செஞ்சதை நினச்சி பார்க்கணும். யாருடைய வார்த்தைகள் நம்ம சோர பண்ணினாலும் அதை நம்ம அதிகமாக யோசித்து, அதை தியானித்து, அதை மெடிடேட் பண்ணி, அதை பக்கம் பக்கமாக நாளாக உட்காந்து நம்மளோட மைண்டில் அதையே அப்படியே ஓட விட்டு அப்படிலாம் இருக்கிறத விட, கர்த்தர் நமக்கு பேசின வார்த்தைகள், ஆண்டவர் நம்மளோட இடைப்பட்ட வார்த்தைகளை அதிகமாக நம்ம நினைக்கும் போது அந்த சோர்வு நம்மளை என்ன பண்ணாது? மேற்கொள்ளாது. எமில் ஜெபசிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாஸ்டர், அவரோட பொன்மொழிகள் மாதிரி அதில் ஒன்று சொல்லியிருந்தார். மனிதனிடத்தில் பேச பேச இருதயம் பலவீனம் அடையுமா, தேவனிடத்துல பேச பேச இருதயம் பலப்படும் அப்படி சொல்லிட்டு அதில் போட்டிருந்து. உண்மை தானே? மனுஷங்கிட்ட பேசி நமக்கு பலனா கிடச்சிச்சு, அது அது அதை எப்படி சொல்கிறதுனே தெரில. மனுஷங்கள்கிட்ட பேசுகிறதுனால நம்மளுக்கு எந்த விதமான நன்மையும் இருக்க போகிறதில்ல. ஒருவேளை ஆண்டவர் அனுப்பி பேசியிருந்தால் அது நமக்கு பலனாக இருக்கும். அது ஆண்டவர் இருந்தால் தான் பலனாக இருக்கும். இல்லைன்ற பட்சத்தில் அது நமக்கு என்ன தான் வரும்? சோர்வை தான் உண்டு பண்ணும். அதனால் நீங்கள் எந்த வார்த்தையை அதிகமாக நம்புறீங்க? உங்களை ஒரு வேளை பண்ணி இருக்குது, சோர்ந்து போக பண்ணுது அப்படின்னா, மனுஷனோட வார்த்தைகளை நீங்கள் அதிகமாக நம்பாமல் ஆண்டவரோட வார்த்தைகளை, அவரை சார்ந்த வார்த்தைகளை அதிகமாக நீங்கள் என்ன பண்ணுங்கள்? சார்ந்து இருக்கும்போது வார்த்தையினால் வர்ற சோர்வை நம்ம மேற்கொள்ள முடியும். சரி, சித்தத்தை அறியாததுனால சோர்வு நமக்கு வரும். நாலாவதா சித்தம், அவரோட சித்தம் என்னது அப்படின்றத நம்ம அறியாததுனால தான் நமக்கு சோர்வு. பெரும்பாலான நேரத்தில் சோர்வு வர்றதுக்கு ரீசன் இதுதான். இப்போ ஒரு ஓடிட்டு இருக்காங்க அப்படின்னா, இப்போ ஒருத்தவங்க வந்து ஓட சொல்கிறாங்க, இவங்க ஓடுறாங்க, ஒரு இலக்கே இல்லை, அவங்க ஓடிட்டே இருக்காங்கன்னா, இப்போ ஓடுறாங்க, திரும்பி பார்த்துட்டு போதுமா நான் ஓடினது, அப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் ஓடிட்டு போதுமா நான் ஓடினது, அவங்களுக்கு என்ன தெரில, இதுவரை தான் ஓடணுன்றது தெரியல. அதனால நின்று 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 அவங்க என்ன கேட்குறாங்க, நான் இதுவரை ஓடினது போதுமா, நான் இன்னும் ஓடணுமா அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, கேட்குறதுக்கு ஏதுவாக இருக்கும். இதே இந்த ரன்னிங் ரேஸ்லலாம் அவங்களுக்குன்னு ஒரு குறிக்கப்பட்ட ஒரு இலக்கு என்ன பண்ணும் இருக்கும். அவங்க நின்று நின்று சோர்ந்து போய் அவங்க என்ன பண்ண வேண்டியதில்லை, கேட்க வேண்டியது அவசியம் இல்லை. அவங்களுக்கு தெரியும் இதுதான் இலக்கு, இதுவரை நான் ஓடி ஆகணும், எப்படியும் நான் இதை ஓடினாதான் எனக்கு என்ன பண்ணும், ப்ரைஸ் கிடைக்கும் அப்படின்றதுனால, அவங்களோட இலக்கை அறிந்ததுனால அவங்க நிற்காம ஓடுறாங்க. நம்மளும் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம மேலே தேவன் வச்சிருக்கிற சித்தத்தை அறியும் போது எந்த இடத்துலையும் சோர்வு வராது. அப்படி ஒருவேளை சோர்வு வரும்போது அவருடைய சித்தத்தை நினைக்கும் போது அதுக்கு பின்னாடி ஓடுகிறதற்கு அது ஏதுவாக இருக்கும். வாசிப்போம். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 15வது 16வது வசனம். 19. ஆசகேலை போதும் கர்த்தாவேன்னு எலியா சொல்லி முடிச்சிட்டாரு. ஆனால் அவர் மூலமாய் வைக்கப்பட்டிருக்கிற சித்தம் என்னது இருக்கு, நீ இன்னையோட நீ முடிஞ்சு போகிற ஆள் கிடையாது. ஒரு நாள் பிரயாணத்தில் நீ வந்து இருந்ததுனால ஒரு நாளில் உன்னோட ஜீவனை எடுத்து உன் வாழ்க்கையை நான் என்ன பண்ண போகிறதில்ல, இன்னொருத்தர் குறிக்கிற முடிவு உங்கள் வாழ்க்கையில் நான் நிறைவேற்ற போகிறது இல்லைன்னு சொல்லி ஆண்டவர், நான் என்ன குறிச்சிருக்கிறேனோ அதுதான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும், நீங்கள் ஏன் சோர்வாக இருக்கிறீங்க, எழுந்து புறப்படு அப்படி சொல்லிட்டு ஆண்டவரோட சித்தத்தை எலியாவுக்கு இந்த இடத்துல ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, 2 ராஜாக்களை அபிஷேகம் பண்ணணும், ஒரு தீர்க்கதரிசியை எலியாவோட ஸ்தானத்தில் என்ன பண்ணணும், எலிசாவை அபிஷேகம் பண்ணி வைக்கணும்னு அவரோட சித்தத்தை வெளிப்படுத்துறாரு. அதுக்கப்புறம் எலியா இருந்து புறப்படுகிறாரு. நம்மளும் நம்மளோட வாழ்க்கையின் பிரதான சித்தம் ஆண்டவர் நம்மளை இதுக்கு தான் வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சித்தத்தை அறியும் போது இடையில வர்ற சோர்வுகளை நம்ம என்ன பண்ண முடியும், தவிர்க்க முடியும். சித்தத்தை அறிகிறது சாதாரணமான விஷயமே இல்லை. அதுக்கு முன்னாடி வசனங்கள் எல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா, எலியா படுத்துட்டு இருப்பாரு, ஆண்டவர் தூதன் அனுப்புவார், தூதன் அனுப்பி அப்பத்தையும் அடையையும் தண்ணீரையும் கொடுப்பாரு. எலியா சாப்பிட்டு படுத்துருவாரு. அதை ஃபுல்லாக கூட சாப்பிட்ருக்க மாட்டார். மறுபடியும் எந்திரி, மறுபடியும் என்ன பண்ணு, நீ சாப்பிடு, நீ ரொம்ப தூரம் என்ன பண்ண வேணும், போக வேணும், அதனால நீ என்ன பண்ணு, மறுபடியும் எழுந்து சாப்பிட்னா மறுபடியும் எழுந்து சாப்பிட்டு அவர் 1-2 நாள் நடக்கல, 40 நாள் நடந்தாராம். நம்ம அவரோட எதுக்கு நடந்தார் அப்படின்னா, ஆண்டவரோட சித்தத்தை அறிகிறதுக்காக அவர் என்ன பண்ணார், 40 நாள் பிரயாணமாக நடந்தார். 40 நாள் பிரயாணம் மட்டும் இல்லை, கர்த்தரோட பர்வதத்தில் ஏற ஆண்டவர் சொல்லுவார். கர்த்தரோட பர்வதத்தில் ஏறியும் சும்மா இல்லை, ஆண்டவர் ஒவ்வொன்றா அனுப்புவார். காற்றில் இல்லை, ஒன்றொன்றுலையும் இல்லை, இறைச்சல்ல இல்லை அப்படி சொல்லிட்டு ஒவ்வொன்றுலையும்
அவர் நிதானிச்சு பார்க்குறாரு, இதில் கர்த்தரோட சத்தம் இருக்கா, இதில் கர்த்தரோட சத்தம் இருக்கா, இல்லை அதிலெல்லாம் இல்லைங்கும் போது கடைசியில் ஆண்டவரோட சத்தத்துக்கு அவர் பொறுமையாக காத்திருந்ததுனால மெல்லிய சத்தத்தில் ஆண்டவரோட சித்தம் அவருக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அந்த சித்தத்தை தான் இப்போ நம்ம வாசம். 2 ராஜாக்களை நீ அபிஷேகம் பண்ணணும், ஒரு எலிசாவை நீ என்ன பண்ணணும், அபிஷேகம் பண்ணணுன்ற சித்தத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துறார். நீங்களும் உங்களோட வாழ்க்கையில் அவரோட சித்தத்தை அறியணும்னா படுத்திருக்கிற இடத்துல ஆண்டவர் வந்து சித்தத்தை என்ன பண்ண மாட்டார், சொல்லித்தர முடியாது. அவரோட சித்தத்தை அறியணும்னா நீங்களும் நானும் என்ன பண்ணணும், பிரயாசப்படணும். ஆண்டவர் சமூகத்தில் அதிகமாக போய் 40 நாள் பிரயாணம் பண்ணுறது, ஒரு அப்பத்தையும் ஒரு அடையையும் கொஞ்சம் தண்ணீரையும் குடிச்சிட்டு 40 நாள் பிரயாணமாக போக முடியுமா? ஒரு ஒரு கொஞ்சம் தூரம் காலையிலேருந்து மதியானம் வரை நடந்துருக்குது, அது போதுமானது. ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியாது, போக முடியாது. கர்த்தர் தருகிறதா இருக்குமே ஆனால் 40 நாள் நடக்கவும் முடியும். கர்த்தர் உங்களை அவரோட சித்தத்தை வெளிப்படுத்தணும்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா எந்த எல்லை வரைக்கும் ஆண்டவர் வெளிப்படுத்துகிற வரை ஆண்டவர் என்ன பண்ணிடக்கூடாது, விடாமல் அவர் சமூகத்தில் காத்திருக்கும் போது அவரோட சித்தத்தை உங்களை குறித்து அவர் வச்சிருக்கிற சித்தத்தை உங்களுக்கு வெளிப்படுத்த அவர் நல்லவராக இருக்கிறார். அவரோட சித்தத்தை அறிந்தால்தான் சோர்வு நமக்கு வரும்போது அந்த சித்தத்தை நோக்கி நம்ம ஓட முடியும். இலக்கு என்ன, நான் உண்டாக்கப்பட்டது ஏன் அப்படின்றதே நமக்கு தெரிலனா, ஏன் வாழ்கிறேனே தெரில, எதுக்கு வாழ்கிறேனே தெரில, எதுக்கு தான் இந்த உயிர் எனக்கு இருக்குதோ, இதை பேசாமல் எடுத்துருந்தாலும் நல்லா இருக்குமேன்னு எலியா சொன்னது மாதிரி நம்மளும் என்ன பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதுன்றோம், சொல்லிட்டு இருக்கிறது. அதெல்லாம் நம்ம தவிர்க்கணும்னா ஆண்டவரோட சித்தம் இன்னதுன்றதை சரியாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த சோர்வுக்கு நம்ம என்ன பண்ண வேண்டியது இல்லைன்னா இடம் கொடுக்க தேவையில்லை. ஒருவேளை சோர்வு உங்களுக்குள்ளே வருதுன்னா, ஆண்டவரே நான் வந்து எனக்குன்னு ஒரு இலக்கு இருக்குல்ல, என்னை குறித்து நீங்கள் வச்சுருக்கீங்களோ, நான் எல்லாரை போல் நான் ஒரு மனுஷன் கிடையாது, என்னை ரட்சித்திருக்கிறீங்க, சபையில் சேர்த்துருக்கிறீங்க, அழைக்கப்பட்டவர்களாக எங்களை நீங்கள் வச்சுருக்கீங்க, எங்களுக்காக மகிமையான பரலோகத்தை வச்சுருக்கிறீங்க. இதெல்லாம் அடையிறதுக்கு நான் என்ன செய்யணும், என்னோடய வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்றதை எனக்கு நீங்கள் என்ன பண்ணணும், வெளிப்படுத்தணும்னு நீங்கள் உண்மையாக கேட்பீங்கன்னா, ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து கேட்பீங்கன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா உங்களுக்கு அவரோட நோக்கத்தை வெளிப்படுத்த அவர் நல்லவராக இருக்கிறார். அவர் வெளிப்படுத்துகிற இடத்துக்கு நீங்கள் போகணும். நீங்கள் இருக்கிற இடத்துல வந்து ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார், வெளிப்படுத்த மாட்டார். எலியா படுத்திருந்த இடத்துல ஆண்டவர் நினச்சிருந்தா சொல்லியிருக்கலாம்ல, நீ போய் 2 ராஜாக்களை அபிஷேகம் பண்ணு, ஒரு தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் படுத்திருக்க இடத்துல என்ன பண்ணலை, சொல்லலை. நீ எந்திரி, நான் காண்பிக்கிறேன் என்கிட்ட நீ என்ன பண்ணணும், கர்த்தருடைய பர்வதத்துக்கு வர சொல்லுவார். நம்ம இருக்கிற இடத்துல இல்லை, நம்ம சோர்ந்து போயிருக்கிற இடத்துல சொன்னால் அப்படியா நானே இப்படி இருக்கேன், இந்த நிலைமையெல்லாம் யோசிச்சுட்டு என்னால் அதெல்லாம் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாதுன்னு ஈஸியாக என்ன பண்ணிடுவோம், உதறி தள்ளிடுவோம். அதனால ஆண்டவர் இடத்துல நெருங்கும் போது அவர் சொல்லும்போது நம்ம அதை ஏற்றுக்கொள்ளுகிறதுக்கு ஏதுவான நிலை வரணும்னா ஆண்டவர் இடத்துல நம்ம அதிகமாக சேரும்போது தான். எலியா ஆண்டவர் இடத்துல போய் அதிகமாக சேர்ந்தார், கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறினார். அவர் சித்தம் வெளிப்படும் போது அதுக்கடுத்து அவர் எங்கேயும் சோர்ந்து போனதா இல்லை, அவரோட வேலையை செய்ய அடுத்தடுத்து அவர் போனார். 2 ராஜாக்களை அபிஷேகம் பண்ணார், எலிசாவை அபிஷேகம் பண்ணார். அதுக்கப்புறம் தான் கர்த்தர் எடுத்தார். சித்தம் நிறைவேறாத வரை ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார், எடுக்க மாட்டார். சித்தத்தை அறிகிறதற்கு நீங்களும் நானும் தீவிரிச்சு அதை செய்யும்போது நம்ம வாழ்கிற வாழ்க்கை பிரயோஜனமாக இருக்கும். சித்தத்தை அறிந்து கொள்ளும்போது சோர்வு வராது. 5ஆவதா, ஜெபிச்சு நமக்கு கிடைக்கலைங்கும் போது நமக்கு என்ன வரும், சோர்வு. ரொம்ப நாளாக ஜெபிக்கிறோம், நான் என்ன காலைல வந்தாலும் ஜெபிக்கிறேன், மதியானம் வீட்டில் இருந்தாலும் ஜெபிக்கிறேன், நைட்டும் ஜெபிக்கிறேன், இத்தனை நாளாக ஜெபம் பண்ணி எனக்கு எந்த பதிலுமே இல்லை, நடக்கவே இல்லையே அப்படின்னும் போது நமக்கு என்ன வரும், சோர்வு வரும். 2 விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நாம் நடக்கணும்னு நினைக்கிற ஒரு டைம், எனக்கு இந்த நேரத்தில் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு நேரம். 2வது, அவர் எனக்கு செய்கிற சரியான நேரம். அவர் செய்யும்போது அது நிறைவாக இருக்கும், அதில் எந்த குறையும் இருக்காது. அதில் நாம் மாத்திரம் ஆசீர்வதிக்கப்படுறவங்களா இருக்க மாட்டோம், நம்மை கொண்டு அநேகருக்கு அது பிரயோஜனமாக கர்த்தர் என்ன பண்ணுவார், மாற்றுவார். நம்ம நினைக்கிற நமக்கு வந்து ஜெபம் பண்ண உடனே திறந்த வாசல் அவனுக்கு தருவேன்னா உடனே எனக்கு வாசல் திறக்கணும், எல்லா வாசலும் அடைக்கப்பட்டு இருந்துச்சு அப்படின்னா அவ்வளோதான், நான் ஜெபம் பண்ணி ஆண்டவர் கேட்கவே இல்லை, என்ன ஆண்டவர் பிடிக்காது போல, ஆண்டவரை தேடி எனக்கு என்ன கிடச்சிச்சு அப்படி சொல்லி. எனக்கு அநேகர் அப்படி தான் சொல்கிறாங்க, ஆண்டவரை தேடி எனக்கு என்ன கிடச்சிச்சு, நீங்கள் ஆண்டவருக்காக என்ன செஞ்சீங்க அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு கேள்விக்குறிதான். அப்படி ஆண்டவருக்காக செய்கிறவங்க அந்த வார்த்தையை என்ன பண்ண மாட்டாங்க, கேட்க மாட்டேன். ஆண்டவருக்காக ஓடுகிற ஒருத்தவங்க ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சார் அப்படின்றத எதிர்பார்க்க மாட்டேன். நான் ஓடுறவர், எனக்கு ஜீவனை தந்திருக்கிறதே அவர் தான், என்னை உயிரோடு வச்சிருக்கிறதே அவர் தான், எனக்கு ரட்சிப்பை தந்திருக்கிறாரு. சபை அநேக ரட்சிப்புக்கு தூரமாக இருக்கும்போது எனக்கு ரட்சிப்பை தந்திருக்கிறாரு, இது பத்தாதா, எனக்கு அபிஷேகத்தை தந்திருக்கிறாரு, இது பத்தாதா, அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாரு, ஒவ்வொரு நாளும் அவர் என்னோட பேசுகிறாரு, இது பத்தாதா, நான் ஜெபிச்ச காரியத்தை செஞ்சாதான் ஆண்டவர் வந்து நல்லவரா, அவர் வந்து தந்தாதான் ஆண்டவரை நான் நம்புவேன்னா, இம்மைக்காக ஆண்டவரை தேடினோம்னா பரிதபிக்கப்பட்ட நிலைமையில இருப்போம்னு சொல்லிட்டு வேத வசனம் சொல்லுகிறது. இம்மைக்காக மாத்திரம் இல்லை, அந்த மறுமையின் வாழ்வுக்காக தான் நம்ம இவ்வளோ தூரம் பிரயாசப்படணும். ஜெபிங்க, தப்பில்லை. கிடைக்கலைனாலும் அவர் தருகிற ஒரு நேரம்னு ஒன்று ஆண்டவர் என்ன பண்ணியிருப்பாரு, வச்சிருப்பாரு. உங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னா ஆண்டவர் நினைக்க போறாரு, அப்பாவுக்குள்ளது எல்லாமே
பிள்ளைகளுக்கு தான். ஆனால் எல்லாத்தையுமே எல்லா நேரத்திலும் என்ன பண்ணிட முடியாது, தர முடியாது. புரிந்து கொள்ளுகிற அந்த இதை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு நம்ம வளர்ந்த உடனே தான் நமக்கு என்ன பண்ணுவார், தருவார். சும்மா அதை குறித்த ஒரு நாலேஜே இல்லாமல் டக்குன்னு கொடுத்துட்டா ஆண்டவர் விட்டு என்ன பண்ணிடுவோம், தூரமாக போயிடுவோம். அந்த இதை நம்மளால் எப்படி கையாளணுன்ற ஒரு அறிவு நமக்கு என்ன பண்ணாமல் போயிடும், இல்லாமல் போயிடும். அவருக்கு தெரியும் இந்த நேரத்தில் இதை இவங்களுக்கு கொடுத்தா அது சரியாக இருக்கும் அப்படின்னு. ஆண்டவர் தரும்போது அவர் தருவார். என்னுடைய நேரத்தில் கர்த்தர் செய்யலைன்னா அவர் நல்லவர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது அது தவறான ஒரு காரியம். ஆண்டவர் இடத்துல ஜெபிக்கணும். அவர் எப்போ தருவாரோ அதுக்காக காத்திருக்கணும். ஆபிரகாம் வந்து குழந்தைக்காக என்ன பண்ணுறாங்க, 75வது வயதில் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணுறாரு, நான் உனக்கு ஒரு பிள்ளையை தருவேன்னு சொல்லிட்டு 25 வருஷம் வெயிட் பண்ணுறாங்க. 25 வருஷமும் அவங்க வந்து காத்திருக்கிறாங்க. ஆபிரகாம் இன்னைக்கு இந்த 75வது வயசுல சொன்னால் 76வது வயசுல வெயிட் பண்ணியிருப்பாரா இல்லையா? இப்படி ஒவ்வொரு நாளும் வெயிட் பண்ணி 100 வயசு ஆகும்போது ஆண்டவர் வந்து தராரு. இதுக்கு இடையில காத்திருக்கும் போது நம்ம ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்துட்டோம்னா ஒரு இது இடையில நம்ம சில விஷயங்களை என்ன பண்ணிடுவோம், செஞ்சு வச்சுருவோம். சாராலும் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆகாரம் சேர்த்து இடையில ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு என்ன பண்ணலை, காத்திருக்கல. ஆண்டவரோட டைமுக்கு காத்திருக்காம இடையில அவங்க செஞ்ச விஷயம்தான் அவங்களுக்கு பின்னாடி என்னவாச்சு, மனநோவா ஆயிடுச்சு. அதனால நம்ம ஆண்டவர் அவர் தரும்போது தருவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை விட்டுட்டு அதை நம்ம செய்யணும்னு நினைக்கிறத விட்டுட்டு அவர் கரத்தில் ஒப்பு கொடுக்கும்போது அவருடைய நேரத்தில் அவர் தரணும்னு நினைக்கிற அந்த டைமில் தரும்போது அது உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும், பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஜெபித்தும் கிடைக்கலன்னா சோர்ந்து போகாதீங்க. அவருடைய நேரம் ஒன்று இருக்கு. அவருடைய நேரத்தில் அவர் தருவாருன்ற ஒரு விசுவாசத்தோட கடந்து போகும்போது அது நம்மளை சோர்வு உள்ளாக்குகிறதுக்கு அது வந்து இடமா இருக்காது. நம்ம வந்து எப்படி சொல்கிறது, ஜெபம் பண்ணி நமக்கு கிடைக்கலைனாலும் பரவாயில்ல, அவரோட நேரத்தில் அவர் தருவாருன்ற ஒரு மனப்பக்குவத்துக்கு நம்ம வரும்போது அது நம்மளை சோர்வுற பண்ணாது. சோர்வடைய பண்ணுகிறதுக்கு தான் இத்தனை விஷயம். நான் ஃபஸ்ட்டு வாசிக்கும்போது வாசித்தோம், ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது அப்படின்னு சொல்லிட்டு. நான் பலத்தை குறித்து சரி நிறையா எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்த்தா பலன் எல்லா ப்ராப்ளம்க்கும் சொல்யூஷன் ஒன்று தான் அப்படின்ற மாதிரி சோர்ந்து போகிறதுக்கு ஒரே ரீசன் என்னது, பலன் குறுகி இருக்கிறது தான். பலன் எப்படி பெறணும்னா கர்த்தரோட சமூகத்தில் இருந்து தான் பெறணும் அப்படி சொல்லிட்டு ஏசாயாக்கு எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 40வது அதிகாரம் 29வது வசனத்தில் சொல்லியிருக்கு, சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறார் அப்படி சொல்லிட்டு அதில் வந்து எழுதியிருக்கு. சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருக்குது. நீங்களும் நானும் சோறு வரும்போது எங்கேயோ தேடி பலனை தேடி அங்கே போனால் எனக்கு பலன் கிடச்சிரும், இங்கே வந்தால் சோறு விடுறதுக்கு காரணமே பலன் இல்லாதது தான். ஆவியில் நீங்கள் பலனாக இருக்கும்போது உங்களுக்கு என்ன வராது, சோர்வு வராது. இன்னும் நம்ம சோர்வாக இருக்கிறோம் அப்படின்னா இன்னும் ஆவியில் பலன் இல்லாமல் இல்லை, நமக்கு பலன் இருக்குது ஆனாலும் குறுகின பலனாக இருக்குது அப்படின்னு தான் அந்த வசனம் சொல்லுது. ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது அப்படின்னு சொல்லியிருக்கு. நம்மளோட பலனை பெருக பண்ணுகிறதுக்கு என்ன செய்யணும்னு 3 விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். கர்த்தருக்கு காத்திருந்தா புது பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதே ஏசாயா 40வது அதிகாரம் 31வது வசனத்தில் சொல்லி இருக்கிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. பலன் வேணும்னா கர்த்தருடைய சமூகத்தில் என்ன பண்ணணும், காத்திருக்கணும். சோர்வு வரும்போது நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் போய் காத்திருந்தீங்கன்னா நீங்கள் பலன் அடைவீங்க. ஃபஸ்ட்டு கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது பலன் அதிகமாகும். 2வது கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இருந்தால் பலன் கிடைக்கும். நெகேமியாவுக்கு எழுதின புஸ்தகம் 8வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். நெகேமியா 8வது அதிகாரம் 10வது வசனம். பலன் அதிகமாக இருக்கணும்னா கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இருக்கணும். எனக்கு இதில் ரொம்ப டவுட் இருந்தது, கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இருக்கிறதுனா எப்படி? சிரிச்சுக்கிட்டே பாட்டு பாடினா மன மகிழ்ச்சியாக இருக்கிறோமா? சொல்லுங்களேன், கர்த்தரிடத்தில் எப்படி மன மகிழ்ச்சியாக இருக்கிறது? என்னை குறித்து அவரும் சந்தோஷப்படணும், அவரை குறித்து நானும் சந்தோஷப்படணும். அப்படி இருக்கும்போது தான் நம்ம எப்படி இருக்க முடியும், மன மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அவரை வேதனைப்படுத்திட்டு அவர் எப்பொழுதும் அவரை வந்து இப்போ வந்து சாரா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்னை பார்க்கும்போது நான் செஞ்ச தீமையான காரியங்கள் ஆண்டவருக்கு முன்பாக இருக்கும்னா அவர் என்னை குறித்து சந்தோஷப்படுவாரா? சந்தோஷப்பட மாட்டார். அப்படியே தீமையானதை நான் செஞ்சுட்டு ஆண்டவர் சமூகத்தில் வந்தாலும் சந்தோஷமாக அவரை துதிக்க முடியுமா?
முடியாது. அவரிடத்துல மனமகிழ்ச்சியாக இருக்கணும், அவரை துக்கப்படுத்தாமல் இருக்கணும். அவரை துக்கப்படுத்துகிற அக்கிரம கிரியைகள் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருக்குமே. ஆனால் கர்த்தரிடத்துல நீங்களும் நானும் எப்படி இருக்க முடியாது. வெளியே வேணா வந்து சிரிச்சுட்டே பாட்டு பாடலாம், சிரிச்சுக்கிட்டே எல்லாமே செய்யலாம். ஆனால் கர்த்தர் பார்க்கிறார். அவரிடத்துல மனமகிழ்ச்சியாக இருக்கணும். அவர் துக்கப்படுகிற மாதிரியான காரியங்களை நீங்களும் நானும் செய்யாத போது தான் அவரிடத்துல மனமகிழ்ச்சியாக இருக்க முடியும். கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியாக ஒவ்வொரு நாளும் இருக்கும்போது பலத்தின் மேல் பலன் நமக்கு அதிகரிக்கும். மூன்றாவதாக பார்க்கும்போது 2 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிக்கும்போது தூதன் வந்து எழுப்பி எலியாவுக்கு அந்த சுடப்பட்ட அடை அப்படின்னு சொல்லிட்டு எழுதப்பட்டிருக்கு. சுடப்பட்ட அடையையும் தண்ணீரையும் கொடுத்தாருன்னு. இது ஆவிக்குரிய ரீதியில் பார்க்கும்போது சுடப்பட்ட அடைனா ஆறிப்போன ஒரு அடை, தோசைன்னு வச்சுக்கலாம், ஆறிப்போன இல்லை சப்பாத்தின்னு கூட வச்சுக்கலாம். ஆறிப்போன சப்பாத்தி இல்லை, அது சுடப்பட்ட அப்படின்னா டெய்லி ஃப்ரெஷ்ஷாக இந்த புதிய மண்ணாவை ஆண்டவர் தந்தார்ல, அதே போல் ஃப்ரெஷ்ஷான ஒரு அப்பத்தை அடையை தான் ஆண்டவர் என்ன பண்ணார் அப்படின்னா எலியாவுக்கு, சோர்ந்து போயிருக்கிற எலியாவுக்கு ஆண்டவர் தந்தார். சோர்ந்து போயிருக்கும்போது டெய்லி நம்மளிடத்துல ஆண்டவர் என்ன பண்ணுவார், பேசுகிறவராக இருக்கிற இந்த வேதத்தை நீங்கள் வாசிக்கும்போது இதிலிருந்து ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வேண்டிய வார்த்தைகளை ஆண்டவர் தர நல்லவராக இருக்கிறார். இந்த வார்த்தையின் மூலமாக உங்களுக்கு பலன் உண்டாகும். அடுத்ததாக பார்க்கும்போது தண்ணீர் அதில் சொல்லியிருக்கு. தண்ணீர்னா பரிசுத்த ஆவியானவர். நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆவியானவருக்குள்ளே நிரம்பி ஜெபிக்கும் போது அதுவும் உங்களுக்கு பலனாய் மாறும். பிரச்சனை எதுவாக வேணால் இருக்கட்டும், 5 வெரைட்டியோ 6 வெரைட்டியோ, நான் இந்த சொல்லாத காரியங்கள் கூட உங்களை சோர்வுக்குள்ளாக ஆக்கியிருக்கலாம். ஆனால் சொல்யூஷன் ஒன்று தான். கர்த்தர் ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. பலன் குறுகி இருக்கும்போது தான் சோர்வு வரும். பலன் அதிகரிக்கணும்னா ஒன்று கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியாக இருக்கணும், கர்த்தருக்கு காத்திருக்கணும், அவர் தருகிற வார்த்தையினால் பலப்படணும். பரிசுத்த ஆவியானவரால் நீங்கள் நானும் நிரம்பி இருக்கும்போது நம்மளுடைய பலன் அதிகரிக்கும். இந்த வேலையிலையும் நம்ம ஆண்டவரோட சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். உங்களுடைய பிரச்சனை எதுவாக வேணாலும் இருக்கலாம். உங்களை சோர பண்ணுகிற விஷயம் இதுதான். நான் சொன்ன விஷயத்தை தாண்டியும் கூட இருக்கலாம். எந்த விஷயம் உங்களை சோர்வுக்குள்ளாக்குதோ, ஆண்டவரே இந்த விஷயத்தில் நான் சோர்வு அடைகிறேன்ப்பா, இந்த விஷயத்தில் ஒவ்வொரு நாள் இதை நினைக்கும் போதே எனக்கு சோர்வு தான் வருது, அந்த காரியங்களை ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என் பலன் குறுகி இருக்கிறனால தான் நான் சோர்வு அடைகிறேன். ஆண்டவர் இடத்துல நீங்கள் சொல்லுங்கள், உங்களை சோர பண்ணுகிற விஷயம் இதுலேருந்து நான் பலன் அடையணும், இதில் இன்னும் நான் பலன் அடைந்து ஆண்டவரே இந்த விஷயத்தை நான் மேற்கொள்ளணும், எனக்கு உதவி செய்யுங்கன்னு ஆண்டவர் சமூகத்தில் கேட்க போகிறோம். இயேசுவே, ஆண்டவரே, இயேசப்பா, பலவீனம் என்னை சோர்வுக்குள்ளாக்குமே, ஆனால் உங்கள் கிருபை எனக்கு தாங்க. உங்கள் சமூகத்தில் அமர்ந்திருந்த இன்னும் பலனடைய எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, ஸ்தோத்திரம். மனுஷர்களுடைய வார்த்தைகள் எங்களை சோர்வுற பண்ணுமே, ஆனால் ஆண்டவரே நாங்கள் அதிகமாக உங்களிடத்தில் பேசணும்ப்பா. எங்கள் இருதயத்தை பலவீனப்படுத்துகிற மனிதர்களிடம் இல்லைப்பா, எங்கள் இருதயத்தை பலப்படுத்துகிற உம்மிடம் நாங்கள் அதிகமாக பேசணும். உங்கள் வார்த்தையை நாங்கள் நம்பணும்ப்பா. மனுஷங்களுடைய வார்த்தை எங்களுக்கு முடிவு அல்ல ஆண்டவரே, நாங்கள் உங்களை நம்பி இருக்கிறோம்ப்பா. பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஆண்டவரே, இன்னும் அதிகமாக நாங்கள் உங்களிடத்துல சேரணும்ப்பா. சோர்வுற பண்ணுகிற காரியங்கள்லேருந்து நாங்கள் இன்னும் பலனடையணும்ப்பா. எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, உங்கள் பலன் எங்களை நிரப்பட்டும்ப்பா. இயேசுவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீங்கள் ஆண்டவர் இடத்துல கேளுங்க, ஆண்டவர் உங்களுக்கு பலன் தந்து உங்களை தூக்கி எடுக்க அவர் நல்லவராக இருக்கிறார். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவே, பலப்படுத்துங்கப்பா, எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. பலத்தினால் என்னை இடை கட்டி மான்களின் கால்களை போலாக்கி, பலத்தினால் என்னை இடை கட்டி மான்களின் கால்கள் போலாக்கி, நீதியின் சால்வையை எனக்கு தந்து, சால்வையை எனக்கு தந்து உயர்ஸ்தலத்தில் என்னை நிறுத்துகிறீர், உயர்ஸ்தலத்தில் என்னை நிறுத்துகிறீர். கர்த்தாவே, என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. கர்த்தாவே, என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. துர்கமும் நீ ரட்சணக்கோ
துருகமும் நீர் கேடகம் நீர் இரட்சண்ய கோம்பும் அடைக்கலம் நீர் கர்த்தாவே என் பலனே அன்பு தோன்றிடுவே கர்த்தாவே என் பலனே உம்மாலே ஒரு சேனைக்குள் பாவே தாண்டுவே உம்மாலே ஒரு சேனைக்குள் பாவே உம்மாலே மனிதை தாண்டுவே சத்துருவை நான் தொடர்ந்திடுவே சத்துருவை நான் தொடர்ந்திடுவே சதா காலமும் ஜெயமெடுப்பே சதா காலமும் ஜெயமெடுப்பே கர்த்தாவே என் பலனே அன்பு தூண்டிடுவே கர்த்தாவே என் பலனே என் துருகம் என் கேடகம் துருகமும் நீ கேடகம் நீ இரட்சண்ய கொம்பும் அடைக்கலம் நீ என் துருகமும் நீ என் கேடகம் நீ என் இரட்சண்ய கொம்பு துருகமும் என் துருகமும் நீ என் கேடகம் நீ என் இரட்சண்ய கொம்பு அடைக்கலம் நீ என் துருகமும் நீ என் கேடகம் நீ என் இரட்சண்ய கொம்பு அடைக்கலம் நீ கர்த்தாவே தூர்ந்திடுவே கர்த்தாவே ஆமென் ஜீசஸ் ஜீசஸ் ஆமென் ஹalleluya எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா ஸ்தோத்திரம் 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 ஆண்டவர் நம்மோடு பேசியிருக்கிறார் நம்ம சோர்ந்து போகக்கூடாது நம்முடைய பலன் குறுகி போகக்கூடாது நம்ம சோர்ந்து போகாம நம்முடைய பலன் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கும் போது பரிசுத்த ஆவிலே நிரம்பி இருக்கும் போது ஆமென் ஹalleluya 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 ஆவியானவர் அப்படியாய் நம்ம பலனை கர்த்தர் அவர் பெருக செய்கிற தெய்வமாய் கர்த்தருக்கிறபடியால் நாம் எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா ஸ்தோத்திரம் 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 காலையிலே புளியம்பாக்கு ஆராதனையிலே யோபு குறித்து பார்க்கும்போது யோபு அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன் ஆமே இருளை கடந்து போனேன் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சோர்வு வாழ்க்கையில் இருக்கிற பலவீனம் வாழ்க்கையில் இருக்கிற சஞ்சலம் வாழ்க்கையில் இருக்கிற தவிப்பு வாழ்க்கையில் இருக்கிற ஆமென் ஹல்லேலூயா துக்கம் கவலை கண்ணீர் வேதனை இதெல்லாம் நீர் அருளின வெளிச்சத்தினாலே ஆமென் நீ அருளின மனமகிழ்ச்சியினாலே ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருப்பதினால் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இப்படிப்பட்டதான ஆண்டவரே இருளான பலவீனமான சோர்வான காரியங்களை நான் கடந்து ஒரு பலவானாய் ஆண்டவரே உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும் சொந்து போல கர்த்தர் தீயும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு போய் விட்டேன் கர்த்தர் இப்படி இருளான வாழ்க்கை சோர்வான வாழ்க்கை பலவீனமான வாழ்க்கையில் இருந்து கர்த்தர் நம்மை கடந்து ஆமென் ஹல்லேலூயா ஆண்டவர் கடைசி நாட்களே ஒரு தேவ பலனால் கர்த்தர் நிரப்ப முடியாய் நாம் எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா ஸ்தோத்திரம் 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 எங்கள் மகிமையான பரலோக பிதாவே மகிழ்ச்சி நிறைந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் நீர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் இந்த நாளில் நாங்கள் பாடி ஆண்டவரை ஆராதித்து
உமக்காக ஆண்டவரே என்னுடைய காணிக்கைகளை பலியாகி செலுத்தி ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். உற்சாக பலிகளை செலுத்தி ஆண்டு வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம். ஆண்டவரே கேட்ட வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையில நாங்கள் சோர்ந்து போகாமல் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார் என்பதை ஒரு நம்பிக்கையான விசுவாசத்தோடு நாங்கள் விசுவாசித்து பலத்தின் மேல் பலனடைய திருச்சபையாக மக்களாக எங்களுக்கு நீர் பலப்படுத்த முடியாது இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். இதனால் அநேகர் ஆராதனை மிஸ் பண்ணிட்டாங்கப்பா. அவங்க இனிமேல் மிஸ் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு ஒரு பக்தி வைராக்கியத்தை கர்த்தர் நீர் தர முடியாது இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யம், முதலாவது தேவனுடைய சபை. ஆமாண்டவரே, அப்படிப்பட்டதான ஒரு வைராக்கியத்தை கடைசி காலத்தில் கர்த்தர் நீர் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாவே. அவங்க ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிற திருச்சபையாய் மாறணும். பரிசுத்தத்தின் மேல் ஆண்டவரே பரிசுத்தவான்களாய் மாறும்படியான திருச்சபையாய் மாற எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் பலவீனர் தான் ஆண்டவரே, எங்களை பலப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். எங்களை பலப்படுத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை கர்த்தருடைய வார்த்தையை அன்புடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட அன்பு மகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அநேக ஆத்துமாக்களுக்கு ஆண்டவரே ஒரு விளக்காக மலையில் மேல் ஏற்றப்பட்டு விளக்காக கர்த்தர் மகளை ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் இந்த மாதத்தில் முதல் வாரத்தில் இருக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் இந்த வார்த்தையினால் எங்களை பலப்படுத்தி நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பிறாங்க. சிறு பிள்ளை முதல் பெரியவர் மட்டும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பிறாங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே. எல்லாரும் சேர்ந்து சொல்வோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்துதி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்துதி, அவர் சகலவாத்து. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய ஆசீர்வாதம், நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் கிருபையும், பிதாவாக தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் கர்த்தர் வருகை மட்டும் நம்மோடு இருந்து தேவன் நம்மை நடத்துவாராக. ஆமென்.